ரேச்சலை விசாரிக்கிறதுக்கு டெடி அவ செல்லுக்கு போறாரு. அங்க போய் ரேச்சல் கிட்ட நீங்க அன்னைக்கு நைட் எதுக்கு காணாம போனீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் என் பசங்களுக்கும் ஜிம்முக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கோ வேலைக்கோ அனுப்பிட்டு நான் ஏரியில நீச்சல் அடிக்க போயிட்டேன்ட்டு ரேச்சல் சொல்றா. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னு இவர் கேட்டப்போ அதுக்கப்புறம் நான் உங்களை நினைச்சேன்ட்டு சொல்றா. ஆனா டெடிக்கு அது ஒண்ணுமே புரியல. மெதுவா அவ எழுந்திருச்சு டெடி கிட்ட வந்து அவரை கட்டி பிடிச்சு அழுவுறா. நீங்க என்ன விட்டுட்டு போனீங்க, நீங்க இல்லாததை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன், நீங்க இல்லாம எத்தனையோ ராத்திரி நான் அழுதுருக்கேன்னு சொல்றா. இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க எதுக்கோ பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. உடனே அவ அவரை விட்டு விலகி உங்களை நான் தான் என் கையால புதைச்சேன், நீங்க இருந்த அடையாளமே இல்ல, என்னோட ஜிம் செத்துட்டான், அப்போ நீ யாரு சொல்லுன்ட்டு கேக்குறா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லுண்டு கத்தினே போய் அவரை அடிக்க போறா. அதுக்குள்ள மத்தவங்களா வந்து அவளை தடுத்து நிறுத்திடுறாங்க. டெடி ஏதோ யோசிச்சுக்கினே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தலைவலி வர ஆரம்பிக்குது. டாக்டர் உடனே அவருக்கு மாத்திரை கொடுத்து அவரை படுக்க வச்சிடறாரு. அப்போ கனவுல அவர் 2வது உலக போர்ல சண்டை போட்ட இடத்துக்கு போறாரு. அங்க நிறைய பொணங்க கொத்து கொத்தா இருக்கு. அதுல ஒரு அம்மாவும் பொண்ணும் செத்து உறைஞ்சு கிடக்குறாங்க. மெதுவா டெடி கிட்ட போய் பாக்குறாரு. அப்ப அவங்க 2 பேரும் ரேச்சலும் அவளோட குழந்தையுமா தெரியுறாங்க. அப்போ ரேச்சல் மேல இருந்த அந்த பொண்ணு உடனே கண்முழிச்சு இவரை பார்த்து நீங்க எங்களை பாதியிலே விட்டுட்டு போயிருக்க கூடாது, நீங்க பண்ண தப்புனாலதான் எங்க உயிர் போச்சுன்னு சொல்றா. அவர் பொறுமையா அந்த இடத்தை விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வீட்டுக்கு வராரு. அப்போ சடனா மணி அடிக்குது. இவர் உடனே திரும்பி பாக்குறாரு. அங்க ரேச்சல் உடம்பு முழுக்க ரத்த கரையோட சிரிச்சுன்னு நின்னு இருக்கா. அவ காலு கீழே இவளோட 3 குழந்தைங்களும் பொணமா இருக்காங்க. டெடி மெதுவா இவ கிட்ட போறாரு. போய் அவ காலு கீழே இருந்த அந்த பொண்ணை தூக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு கண்முழிச்சு இவர்கிட்ட நீங்க ஏன் என்ன காப்பாத்தலன்னு கேக்குறா. இவர் என்ன நினைச்சாருன்னா போர்ல இவர் சண்டை போட்டு இருக்கும்போது இவங்களை காப்பாத்தலையோ நினைச்சு மன்னிப்பு கேக்குறாரு. அப்படியே மெதுமெதுவா நடந்துனே ஏரிக்கு வந்துடுறாரு. அங்க ஏரிக்கு பக்கத்துல ரேச்சல் இருக்கா. அப்ப அந்த பொண்ணு தண்ணியில போட்டுடுறாரு. அந்த பொண்ணு கண்ணை திறந்துக்குன்னு ஏதோ இவரை பார்த்து சொல்லின்னு உள்ள ஆழமா போயிடுறா. இவர் திடுக்குன்னு முடிச்சு பாக்குறாரு. பார்த்தா எல்லாமே கனவு. அப்ப ஹோலி இவரை பார்க்க வந்து சொல்றாரு, இங்க கரண்ட் கட் ஆகி இருக்கு, எந்த ஜெனரேட்டரும் வேலை செய்யல, நாம வேணா வாட் சீக்கு போலாம், அங்க நீங்க தேடுற அந்த ஆண்ட்ரூ லேடிஸ் இருந்தாலும் இருக்கலாம்னு. இவரும் ஒத்துக்கிட்டு வாட் சீக்கு போறாரு. அங்க போனதும் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அப்ப ஒரு பைத்தியக்காரன் இவரை சடனா வந்து பயமுறுத்துறான். இவர் உடனே அவனை பிடிக்க போறாரு. அப்ப 2 பேருக்கும் சண்டை நடக்குது. உடனே போலீஸ்காரங்க வந்து அங்க அந்த பைத்தியக்காரனை இழுத்துட்டு போயிடுறாங்க. இவர் பொறுமையா ஒவ்வொரு செல்லா போய் பாக்குறாரு. இப்போ ஒரு செல்லுல ஒரு பைத்தியக்காரன் இவர் பார்த்து உன்னால இங்க இருந்து வெளியே போக முடியாதுன்னு சொல்றான். அந்த குரல் லேடிஸோட தான் இருக்குமோட்டு இவர் நினைச்சாரு. நீ யாரு, உன் முகத்தை நான் பார்க்கணும் காட்டுன்ட்டு டெடி கேட்டப்போ இவர் எதிரில வந்து நிக்கிறாரு. பார்த்தாதான் தெரியுது அது லேடிஸ் இல்ல, டெடி முன்னாடி சொன்ன அந்த ஸ்டூடெண்ட் ஜார்ஜ் நாய்ஸ். நீ எப்படி இங்க வந்த, இங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு டெடி சொன்னப்போ உன்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாது, இது அவங்களோட சூழ்ச்சின்றதை நீ மறந்துட்ட. அது மட்டும் இல்ல, நீ இங்க இருந்து போகணும்னா உன் எண்ணத்துல இருந்து அவளை அழிக்கணும்னு சொல்றான். அப்போ டெடியோட ஒய்ஃப் அங்க வரா. ஜார்ஜ் உடனே அவரை பார்த்து அவளை நீ நம்பாத, அவ வெறும் மாயை தான், உன்னை அவ கொலை பண்ண போறா, நீ அவளை மறந்துடுன்ட்டு சொல்றாரு. டெடி அழுதுனே முடியாதுன்ட்டு சொல்றாரு. அப்போ உன்னாலே இங்க இருந்து போக முடியாது, உனக்கு உதவி பண்ண பாவத்துக்கு லைட் ஹவுஸ்ல வச்சு என் மூலையை வெட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு போறான். அப்படி அந்த லைட் ஹவுஸ்ல என்னதான் இருக்கு, அது என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும்ட்டு டெடி முடிவு எடுத்துட்டு அங்க போறாரு. இதுக்கப்புறம் தான் இவரோட எல்லா கேள்விக்கான பதிலும் கிடைக்க போகுது.